ஹாலிடேவும் முடிஞ்சிருச்சு. நம்மளும் திரும்ப கேம்பஸ் அசைன்மெண்ட் சுத்த போறோம். ஸோ இன்னைக்கு என்ன சென்ட் ஆஃப் பண்றதுக்கு என் தங்கச்சி என் கூட வந்துருச்சு. 3 ஜேர்னியை முடிச்சோடனே நாங்க போய் உட்காந்து சாப்பிடதான். அதுக்கப்புறம் கொஞ்சம் கப்பலை சுத்தி பார்த்துட்டு இங்கதான் கப்பை போகுது, இங்கதான் கப்பை இறங்கும், இப்பதான் ஒரு கப்பை பறந்து போகுதுன்னு என் தங்கச்சிக்கு ஒரு 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 எப்படி சொல்றது, ஒரு படம் காட்டி முடிச்சு அதுவும் ஆமாவா ஆமாவான்னு சுத்தி லக்கேஜ் தூக்கிட்டு போற ஸ்டைல பாத்தீங்களாங்க. நடுவுல அந்த கேலாயே நாங்க சுத்தி முடிச்சிருப்போம். யாரும் லக்கேஜ் திருடிட்டு வந்த லக்கேஜ் திருடி அதுக்கப்புறம் திரும்பவும் ஒரு பிரேக் எடுத்து கொஞ்ச நேரம் உட்காந்து கொஞ்சம் வழக்க கத்தெல்லாம் அணந்து முடிச்சுட்டு சரி அதுக்கப்புறம் டாட்டா பாபான்னு சொல்லி அவங்களுக்கு வழி அனுப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் என்னங்க பழைய மாதிரி நம்ம என்ன பண்ண சோகமும் பட முடியாது ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் கப்பையில ஏறி போயிட்டு வானத்துல என்ன மிருகம் தெரியுது செக் பண்ணிட்டு இருந்தேன். சில நேரம் பூனை தெரியுது, சில நேரம் என்னென்னமோ விதமான ஷேப்லாம் தெரியுது. சரி அதெல்லாம் என்னன்னு கொஞ்சம் செக் பண்ணி கொஞ்சம் நியூட்டன் ஐசாக் எங்கேயாச்சும் வானத்துல தெரியுறாரா, ஏதாவது ஏலியன் வந்து நம்ம கண்ணு முனுக்கு தெரியுதா, இந்த மாதிரி வீடியோ எல்லாம் பாத்துருக்காங்க. எங்களை செக் பண்ணி பார்த்தா ஒண்ணு கூட கண்ணு தெரியலங்க. ஒருவேளை என் கண்ணுக்கு தான் தெரியல போல. அதுக்கப்புறம் வந்து சேர்ந்தாச்சு. இதுக்கப்புறம் திரும்பவும் நம்மளுடைய கம்பஸோட விளாக் தான் அடி வரும். தேங்க்யூ பாபா.